முருகன் வழிபாடு திடீர்னு நான் எப்படி பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். மகா கந்த சஷ்டி விரதம் பற்றி என்னோடய சகோதரி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மாதிரி சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாமளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் இருந்துக்க ஆரம்பித்தேன். தினமும் முருகன் வழிபாடு, அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் செய்ய செய்ய எனக்குள்ள முருகனோட எண்ணங்கள் அதிகமாக வேல் பூஜை பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்துருச்சு. ஏன்னா வேல் மாறல் தினமும் படிக்கிறது, திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் அர்த்தத்தோடு புரிஞ்சு படிக்க எனக்கு வேல் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வேல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பரும் எனக்கு ஒரு வேல் பரிசாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தினமும் போக ஆரம்பித்தேன். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்கு வீட்டிலேருந்து அது 17 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக முருகரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் வழிபட போயிடுவோம். அங்கே போக போக வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல அற்புதங்கள், வாழ்க்கையை ஒரு மாதிரி பிரகாசமாயிருச்சு. தொழில் முன்னேற்றம், எப்பயுமே ஒரு பணப்புழக்கம், எப்பயுமே ஒரு இல்லைன்ற ஒரு இதே இல்லாமல் எப்பயும் நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லை, மனசில் 1000 குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் முன்னெல்லாம். அதெல்லாம் நீங்கி எப்பயுமே ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு ஒரு அப்பா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தேன். இது வழிபாடு செய்ய செய்ய எனக்கு சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போய் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய காணொளி மூலமாகவும் நான் முருகர் வழிபாடு, முருகரோட புகழ், பெருமை இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருகனுக்கு மாலை அணிஞ்சு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அதுக்காக பழனிக்கு நேர்ந்து நான் மாலையும் போட்டுட்டேன். மார்கழி 2ஆம் தேதி. இப்போது இன்னும் ஒரு 2 நாளில் நாங்கள் பழனிக்கு போய் மாலை செலுத்த போயிடுவோம். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு டெய்லி எப்படியா இருந்தாலும் நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா முருகனை பார்க்கத்தான் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் கொடுக்குது. கலியுக கடவுள் நம்மளுக்கு முருக பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி பல காணொளிகளில் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் பெருசாக நான் அதை எடுத்துக்கிட்டதே இல்லை. பட் அவரை கையெடுத்து கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கொடுக்குற அற்புதத்தை உண்மையாகவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவர் என் கூடயே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பல அற்புதங்களை நிகழ்த்துறாரு. நான் இருக்கேன் அப்படின்ற தைரியத்தை கொடுக்குறாரு. என்ன தான் நம்மளுக்கு பண வரவுகள் அதிகமாக இருந்தாலும் மனசு சந்தோஷமாக இருக்கணும், மனசு நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்த வேலைகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அப்படி ஒரு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. நம்ம கலியுக கடவுள் முருகப்பெருமான் தான். அவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வீங்க. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சண்முகபதாய நமக.